வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு பிசிக்ஸ் ஐ ஓப்பனர். ஸோ பிசிக்ஸ் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றப்ப நமக்கு கான்செப்ட்ல ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. ஃபார்முலாஸ் அது எப்படி வந்தது, அந்த டெரிவேஷனோட அந்த ஃபார்முலாஸை புரிஞ்சு படிச்சு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ கான்செப்ட்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு, ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. பொதுவாக இப்போ என்னால் கான்செப்ட்ஸை நடத்துறது இந்த வீடியோவோட பர்பஸ் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ், ஒரு லெசனோட ஃபார்முலாஸ் அப்படின்றது எப்படி எழுதுறது. ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு லெசன் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் தி ஃபார்முலாஸ், மெமரைஸ் தோஸ் ஃபார்முலாஸ். அப்போதான் வந்து ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை பார்த்தோன்னா டக்குன்னு எந்த ஃபார்முலா ஞாபகம் வரும், உடனே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை போட முடியும். ஸோ அடிக்கடி நிறைய டீச்சர்ஸ் சொல்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு லெசனுக்கும் ஃபார்முலாவை எழுதிப்பாரு, கைப்பட எழுதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் டெமோ, அதுதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு லேர்ன் one chapter in a very short time. I try to make it very short. At the same time, I will try to make it very clear. Okay? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய +2 ஃபிசிக்ஸில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. அதில் ஃபார்முலாவை எழுதிப்பாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளோட்டம். ஓகே, லெட்ஸ் see நான் எப்படி எழுதுறேன் பார்த்துக்கோ. சரி, சார்ஜ் அப்படின்னோடனே எலக்ட்ரான், புரோட்டான், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ். ஓகே, அப்புறம் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், புரோட்டான்னா பாசிட்டிவ், எலக்ட்ரான்னா நெகட்டிவ். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இதெல்லாம் தெரியாமல் என்ன செய்ய முடியும், ஒன்றும் படிக்க முடியாது. ஐ ஷுட் நோ திஸ். தென் ஆட்டம்ங்கிறது நியூட்ரல். அந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டால் தான் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. அப்போ 10 எலக்ட்ரானை எடுத்துட்டா 10 டைம்ஸ் E கிடைக்கும் இல்லையா, அதுதான் குவான்டைசேஷன். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு எப்ப கிடைக்குது, ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதே சமயத்தில் நீங்க எலக்ட்ரான்ஸை டம்ப் பண்றீங்க, அப்ப என்ன கிடைக்கும், நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ யூ ஷுட் நோ திஸ் குவான்டைசேஷன் திங்ஸ். தென் இப்போ ஒரு கிளாஸ் ராட் இருக்கு, ஒரு சில்க் கிளாத் இருக்கு. நம்ம ரப் பண்ணும்போது சில்க் கிளாத்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து சேருது இல்லையா, அப்ப சில்க் கிளாத்தோட மாஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் கெயின் பை தட் என்ன அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் வந்து உட்கார்ந்து இருக்கு, ஒரு எலக்ட்ரானோட மாஸ் என்ன, அதால மல்டிப்ளை பண்ணணும். சிமிலர்லி கிளாஸ் ராட் எவ்வளவு மாஸ் இழந்திருக்கு அப்படின்னு கேட்டாலும் இதுதான். ஓகே, ரைட். தென் சப்போஸ் ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு இப்படி கொடுப்பாங்க, 10⁻⁷ எலக்ட்ரான்ஸ் வெளியில போய்கிட்டே இருக்கு பர் செகண்ட். அப்ப எவ்வளவு நேரத்துல 1 மைக்ரோ கூலும் சார்ஜ் வரும் அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா 1 செகண்ட்ல இவ்வளவு சார்ஜ் போகுது, டோட்டலா எவ்வளவு சார்ஜ் போகணும் அப்படிங்கிறது தட் 1 மைக்ரோ செகண்ட், T into Q, this is T into NE அப்படின்னு போட்டு அந்த டைமை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, தென் அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். அப்ப இதுல ஒரு சார்ஜ் Q1 இருக்கு, இதுல இன்னொரு சார்ஜ் Q2 இருக்கு. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிங்கிள் பீஸ் ஆக்கிட்டா எவ்வளவு சார்ஜ் இருக்கும், Q1 + Q2 இருக்கும். சப்போஸ் ஒரு 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ், இதுல இருக்கிற சார்ஜ் Q1, இதுல இருக்கிற சார்ஜ் Q2, ரெண்டையும் ஒன்னோட ஒன்னு டச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் சார்ஜ் will be Q1 + Q2 வரும். அது ரெண்டையும் பிரிச்சு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் சார்ஜ் தான் இதுலயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். அந்த சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா Q1 + Q2/2. இதுவே 2 ஸ்பியருக்கு பதிலா 3 ஸ்பியர் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும், Q = Q1 + Q2 + Q3/3. ஓகே, அப்புறம் ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும், அதான் கூலும்ஸ் லா. There is a charge here, there is another charge here, there is a distance r and this is in air. அப்ப the charges, if they are like charges, they will repel. Unlike charges, attract. Electrostatic attraction or repulsion is given by Coulomb's law. How much is the force? அப்படின்னா இது 1/4πε0, this is a constant, into Q1 Q2/r². இது ஏர் மீடியம்ங்கிறதுனால. அண்ட் ε0 வேல்யூ என்னன்னா 8.85 into 10⁻⁻12. அதுக்கு என்ன யூனிட் அப்படின்னா கூலும் ஸ்கொயர், நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2.
1 by 4 pi epsilon naught அப்படிங்கறத கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா 9 into 10 power 9 யூனிட் வந்து இது அப்படியே உல்டாவா வருது. சம்டைம்ஸ் உங்களுக்கு 1 by epsilon naught தேவைப்படுது. அது எவ்வளவு சார் அப்படின்னா 1.129 into 10 power 11. சப்போஸ் உங்களுக்கு 1 by e தேவைப்படுது, அதாவது ஒரு கூலும் யூனிட் சார்ஜ்னா 1 கூலும், 1 கூலும் வேணும் இந்த சாக் பீஸ்ல. அப்ப எத்தனை எலக்ட்ரானை எடுப்ப அப்படின்னு கேட்டா q is equal to ne ல q க்கு பதிலா 1 அப்படின்னு போடும்போது அந்த n ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் e 1 by e. அப்ப e வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், 1 by e வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். that is 6.25 into 10 power 18 electrons to be removed. ஓகே, இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த சார்ஜ் q1 இங்க சார்ஜ் q2, இது வந்து இதுல கொடுக்க ரெண்டுமே பாசிட்டிவ் வச்சுக்கலாமா? ரைட். இது இதுல கொடுக்கக்கூடிய ரிப்பல்ஷன் F21 வெக்டர், இது இந்த பக்கம் கொடுக்கக்கூடிய ரிப்பல்ஷன் F12 வெக்டர். இது ரெண்டும் மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலா இருக்கும், டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளைஸ் ஹியர். அடுத்த விஷயம், இந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு, இது ரெண்டுக்கு நடுவுல ஏர் இல்ல, வேற ஒரு மீடியம் வாட்டர் அந்த மாதிரி வேற ஒரு மீடியம்க்குள்ள இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் குறையும். அப்ப அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 1 by 4 pi epsilon q1 q2 by r square அப்படி இருக்கும். இது ஏர் மீடியமா இருக்கும் போது சேம் சார்ஜஸ் சேம் டிஸ்டன்ஸ், ஏர் மீடியமா இருக்கும் போது என்ன ஃபார்முலா வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா வந்தது. வித்தியாசம் என்ன இருக்குதுல? இங்க பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இங்க பர்மிட்டிவிட்டி ஆஃப் that particular medium. இதுல f is greater, fm is smaller. 1 divided by 2 னு போட்டா என்ன வருது? f by f. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? epsilon by epsilon naught. அதுக்கு பேர் என்ன? epsilon r, relative permittivity, unitless dimensionless constant. ஓகே, இத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சப்போஸ் ஃபுல்லா டயலக்ட்ரிக்லாம் இல்ல, டயலக்ட்ரிக் கொஞ்சம் மட்டும் இருக்கு, அப்படி இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா இதோட திக்னஸ் எவ்வளவு? t. ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? r. அப்ப என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து 1 by 4 pi epsilon naught q1 q2 by r minus t plus t into root epsilon r whole square அப்படின்னு வரும். இப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலால ஒரு வெரிஃபிகேஷன், டயலக்ட்ரிக்கே இல்லனா என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் போயிடும். 1 by 4 pi epsilon naught q1 q2 r square வந்துரும். ஃபுல்லாவே டயலக்ட்ரிக் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? t is equal to r. அது போடும்போது இது கேன்சல் ஆயிரும், இங்க r root epsilon r whole square வரும், அது epsilon r இங்க சேர்ந்துரும். you will get this is r square. புரியுதா உங்களுக்கு? so here you should know this, epsilon is equal to epsilon naught epsilon r, and force in a dielectric medium னு கேட்டா it is equal to f by epsilon r. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு ஸ்ட்ரிங், ரெண்டு பிட் பால், இதுல எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால அது ரிப்பெல் ஆயிருச்சு. இதுல இருக்கிற சார்ஜ் q1, இதுல இருக்கிற சார்ஜ் q2, லைக் சார்ஜஸ். therefore there is a force acting on this. that force is k into q1 q2 by இந்த distance x ன்னு வெச்சுக்கங்க by x square. இந்த பிட் பாலோட மாஸ் வந்து m, அதனால mg வெயிட் ஆக்ட் பண்ணுது. இந்த நூல்ல வரக்கூடிய டென்ஷன் t, இந்த நூலோட லெங்த் L. இப்போ இந்த ஒரு கோடு போடலாம், இந்த ஆங்கிள் தீட்டா, இங்க ஒரு வெர்டிகல் லைன் போடுவோம், இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த t ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கலாம், இது t cos தீட்டா, இந்த பக்கம் t sin தீட்டா. ஓகே, two equations I write. t sin தீட்டா ஹரிசாண்டல் காம்போனன்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகே, வெர்டிகல் காம்போனன்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா sin by cos, tan theta என்பது k into q1 q2 by x square mg. இந்த angle is very small, இது long strings and the deflection very small. அப்ப tan theta is equal to sin theta, ரெண்டுமே equal to theta. sin theta na opposite side x by 2 by l. இந்த triangle இது x by 2, இது l, இது theta. அப்ப நான் இங்க என்ன போடணும்? sin theta x by 2l equal to k into q1 q2 by x square mg. இப்ப x cube இங்க கொண்டு வந்துட்டோம்னா it is equal to 2l. k க்கு பதிலா 1 by 4 pi epsilon naught q1 q2 by mg. ரைட்டா? ரெண்டு சார்ஜும் ஈக்குவலாக இருந்தால் this will become q square. ஓகே, இத பேஸ் பண்ணி ஒரு 2 times previous yearல क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் क्वेश्चंस. இங்க ஒரு சார்ஜ் q இருக்கு,
இங்க ஒரு சார்ஜ் q இருக்கு, மிட் பாயிண்ட்ல on the line joining the charges, மிட் பாயிண்ட்ல எவ்வளவு சார்ஜை வச்சால் the system comes to equilibrium அப்படின்னு கேட்டால், மிட் பாயிண்ட்ல எந்த சார்ஜை வச்சாலும் அதுல ஃபோர்ஸ் வராது. நம்மளுடைய கேள்வியோட அர்த்தம் என்ன? இதுல ஃபோர்ஸ் வரக்கூடாது, இதுல ஃபோர்ஸ் வரக்கூடாது. இது சிமெட்ரிக்கல் பொசிஷன். இதுல ஃபோர்ஸ் வரலனாவே அதுல வராது, இதுல ஃபோர்ஸ் வரக்கூடாது. அப்ப q எவ்வளவு இருக்கணும்? -q/4. ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த வீடியோல டைம் இல்லை, அதுக்காக இப்ப நம்ம ஃபார்முலா லிஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல என்னென்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிராட்லி ஃபார்முலாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல சென்ட்ராய்ட்ல எந்த சார்ஜை வச்சால் இந்த சிஸ்டம் will be in equilibrium அப்படினா -q/√3. அடுத்து இதையே ஒரு ஸ்கொயரா மாத்தி எல்லா கார்னர்லயும் ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கு, சென்டர்ல எந்த சார்ஜை வச்சால் the system will be in equilibrium அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் இது. இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப ஒரு மெட்டல் பிளேட், பக்கத்துல ஒரு மெட்டல் பிளேட், இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் q அப்படின்னா இதுல எவ்வளவு சார்ஜ் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்டு சார்ஜ் -q. சப்போஸ் இது ஒரு மெட்டல் பிளேட்டாக இல்லாமல் ஒரு டயலெக்ட்ரிக்காக இருந்தால் அந்த இன்டியூஸ்டு சார்ஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா -q × 1 - 1/k. இந்த kங்கிறது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். that is equal to the relative permittivity. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா ஒரு வயர்ல சார்ஜ் இருக்கு, சார்ஜ் will be uniformly distributed இல்லையா? அப்ப நம்ம பார்க்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்படினா என்ன பண்ணணும்? சார்ஜ் பை லெங்த். அடுத்து ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, இதுல சார்ஜஸ் will be uniformly distributed on the surface இல்லையா? அப்ப சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பை ஏரியா. அடுத்து ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த ஸ்பியர்ல சார்ஜஸ் will reside only on the outer surface. இங்க தான் வந்து சார்ஜஸ் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்காது. அந்த சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சப்போஸ் ஒரு இன்சுலேட்டட் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு பிளாஸ்டிக், அது வந்து full of ions uniformly distributed. இப்ப சார்ஜ் வந்து அந்த ஸ்பியருக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி q/v. ஓகே, அடுத்த கான்செப்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இட் இஸ் a force on 1 coulomb. இப்போ ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, இந்த சார்ஜ்ல இருந்து ஒரு 6 மீட்டர்ஸ் அவே இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா இங்க 1 coulomb வைக்கணும், வச்ச உடனே இது வந்து ரிப்பல் பண்ணும், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா எவ்வளவு? 1/4πε0 q × 1 / r². நெகட்டிவ் சார்ஜா இருந்தா என்ன ஆகும்? -q. அதே 6 மீட்டர்ஸ் தூரத்துல what is the electric field? we have to place, we have to imagine 1 coulomb நம்ம வைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப இது அட்ராக்ட் பண்ணும், அப்ப டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு வரும்னா அதே 1/4πε0 q/r², பட் இட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். சோ வெக்டர் நோட்டேஷன்ல எப்படி எழுதுறது அப்படின்னா, எப்போதுமே ஒரு வெக்டர் நோட்டேஷன்ல இப்ப ஃபோர்ஸ் அப்படிங்கறத எழுதணும்னா ஃபோர்ஸ் வெக்டர்னா மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன் அப்படின்னு எழுதுறது தான் வெக்டர் நோட்டேஷன். அது தெரிஞ்சுக்கணும். ஃபார் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இது வந்து ஆரிஜின், இது 1, இது 2. இந்த வெக்டரை எப்படி எழுதுறது அப்படின்னா, இது வந்து along x axis, அப்ப அதோட டைரக்ஷன் i கேப். மேக்னிட்யூட் இந்த O ல இருந்து இந்த A வரைக்கும் மேக்னிட்யூட் எவ்வளவு? 2. அப்ப நான் அதை எப்படி எழுதணும்? OA வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i கேப் அப்படின்னு எழுதணும், மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன். அப்ப இந்த E வெக்டருக்கு வெக்டர் நோட்டேஷன் என்ன? மேக்னிட்யூட் இன்டு டைரக்ஷன் r கேப். இதுக்கு வெக்டர் நோட்டேஷன் என்ன? மேக்னிட்யூட் இன்டு q/r², but it is in the opposite direction, minus அப்படின்னு போடணும் நெகட்டிவ் சார்ஜுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ்? இப்ப ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இப்போ ஒரு சார்ஜ் q இருக்கு, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது இல்லையா? இது ரேடியலி அவே. ஓகே, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சா என்ன ஆகும்? இட் will give repulsive force. அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு வருது? 1/4πε0 product of the charges by r². and we know this is equal to electric field. அப்ப E into Q0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நெகட்டிவ் சார்ஜை வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, it will experience force in the opposite direction. The force on that is -E into Q0. You understand this? அடுத்தது
இங்க ஒரு சார்ஜ் Q1 இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் Q2 இருக்கு. எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடம் இங்கேருந்து x மீட்டர்ஸ், இங்கேருந்து r மைனஸ் எக்ஸ், ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து r. இந்த இடத்துல 1 கூலுமை வைக்கும் பொழுது இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் AB, electric field because of this EA, and this is giving a force in this direction EB. இது ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட்டா இருந்தா தான் கேன்சல் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be 0. so net electric field is 0 அப்படினா என்ன அர்த்தம்? EA minus EB is 0. EA equal to EB. the electric field என்ன? constant into charge divided by distance square. இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? கான்ஸ்டன்ட் இன்டு சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். the constants you can cancel. அப்போ ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? சார்ஜ் 1 பை டிஸ்டன்ஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் 2 பை டிஸ்டன்ஸ் 2 the whole square. அப்படி கேன்சல் பண்ண, அப்படி ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, சப்போசிங் ரெண்டுமே பாசிட்டிவா கொடுக்காமல் ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ் அப்படி கொடுத்தால், அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரவே வராது. 1 கூலுமை வச்சோம்னா இது வந்து ரிப்பல் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணணும். அப்ப ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆகவே ஆகாது. அப்ப என்ன செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க -4 கூலும், இங்க 9 கூலும் அப்படிலாம் இருந்தா எது சின்னதோ இந்த AB இருக்கு, எது சின்னதோ அதுக்கு வெளியில போயிடணும். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரும் அப்படின்னு சொன்னோம். எது சின்னதோ அதுக்கு வெளியில. -4 இல்லாம +4, இங்க -9 இருந்தாலுமே மேக்னிடியூட் வைஸ் சின்னது இதுதான், அப்படி பார்க்கணும். நெகட்டிவ் சைனை வச்சு பார்க்க கூடாது. இப்போ இதுல சப்போஸ் திஸ் இஸ் ஸ்மாலர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஐ ஷுட் கம் அவே, இங்க வந்துடணும். இந்த டிஸ்டன்ஸ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட், இந்த டிஸ்டன்ஸ் r. இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0னா என்ன அர்த்தம்? 1 கூலுமை வைக்கணும். திஸ் இஸ் கிவிங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், திஸ் இஸ் கிவிங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் EA யோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து இந்த பக்கம் இருக்கு, EB இந்த பக்கம் இருக்கு, ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்ப என்ன எப்படி ஈக்குவேட் பண்ணணும்? சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் should be equal to charge by the distance square. இப்படி சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வேற மாதிரி என்ன ப்ராப்ளம் கேட்கலாம்னா, ஒரு இந்த மாதிரி இங்க பாசிட்டிவ் பிளேட் இருக்கு, இங்க நெகட்டிவ் பிளேட் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்போ ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இட் இஸ் பேலன்ஸ்டு தேர் அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து Q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு, இது அந்த இடத்துல அப்படியே நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல இருக்கக்கூடிய அப்வர்டு ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், பிகாஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த ஃபோர்ஸும் இதோட வெயிட் இருக்குல்ல, இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சு அந்த கணக்கை போடணும். சப்போஸ் இப்படி ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல ஒரு சார்ஜ் இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்திருக்கோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கொடுத்திருக்கோம், இது அப்படியே பேலன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இதோட வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணுது mg, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கனால ஒரு ஃபோர்ஸ் EQ இப்படி ஆக்ட் பண்ணுது. இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா ஒரு நார்மல் போட்டீங்கன்னா இது தீட்டா, அப்ப இங்க mg cos தீட்டா வரும், டவுன்வர்டு புல் வந்து mg sin தீட்டா கொடுக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் இது தீட்டா 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா, அப்ப f cos தீட்டா அப்வர்டு பிடிச்சி இழுக்கும். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி mg sin தீட்டா ஈக்குவல் டு f cos தீட்டா அப்படிங்கிற மாதிரி, அல்லது அதை இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா mg tan தீட்டா ஈக்குவல் டு f னா என்ன EQ அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த கணக்கை போடலாம். அடுத்து டைபோலுக்கு போவோம். நம்ம டைபோல்னா என்ன? two equal and opposite charges separated by a small distance. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன? 2dq. இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி தானே, அப்ப வெக்டர் நோட்டேஷன் என்னன்னா q இஸ் a scalar in the d, அதுக்கு தான் வெக்டர் சிம்பல் நம்ம போடுவோம். யூனிட் வந்து கூலும் இன்டு மீட்டர். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஆக்சியல் லைன் அப்படிங்கிறது இதுதான். அப்ப ஆக்சியல் லைன்ல ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய தூரம் வந்து r from the center. அப்ப அந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு கூலுமை வைக்கணும், இது ரிப்பல் பண்ணும், இது அட்ராக்ட் பண்ணும், ரிசல்டன்ட் என்ன வரும் அப்படின்னா E ஆக்சியல் லைன் 1/4πε0 2p/r³. it will be in this direction. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது என்னது? from -q to +q. அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு.
அப்ப வெக்டர் நோட்டேஷன் எழுதுறதுன்னா அப்படி ஆரோ போட்டா போதும். இப்போ நம்ம ஈக்குவேட்டோரியல் லைனுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ் கியூ பிளஸ் கியூ, இதுக்கு பேரு ஈக்குவேட்டோரியல் லைன். இங்கேருந்து ஒரு 6 மீட்டர்ஸ் தூரத்துக்கு நம்ம போயிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னா இப்படி டைரக்ஷன்ல வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஞாபகம் இருக்கு இல்லையா, ஈக்குவேட்டோரியல் லைன். அது 1/4πε0 p/r3. இதுல பாதி தான், 2 மட்டும் அங்க வராது அப்படின்னு. இதுல வெக்டர் சிம்பல் போட்டால் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குல்ல. சோ p வெக்டர் இப்படி போகுது, e வெக்டர் அப்படி வருது. அதனால you have to put a minus sign. ஓகே, மேற்கொண்டு பார்க்கலாம். Suppose at any point இந்த மைனஸ் q இருக்கு பிளஸ் q இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைபோல் மொமெண்ட் மைனஸ் q to பிளஸ் q இப்படி போகுது இல்லையா, இது வந்து r, இது வந்து தீட்டா. அப்ப இத வந்து நீங்க ரிசால்வ் பண்ணுங்க. டைபோல் மொமெண்ட் அப்படி போயிட்டு இந்த ஆங்கிள் வழியா போயிட்டு அப்படி பர்பெண்டிகுலர் இப்படி வர்ற மாதிரி ரிசால்வ் பண்ணீங்கன்னா இது வந்து p cos தீட்டா, இது p sin தீட்டா. அப்ப இந்த டைபோலை ரெண்டா பிரிக்கிறோம், புரியுதா? அப்ப இந்த டைபோல் நான் எப்படி எடுத்துக்க போறேன், ஒரு பார்ட் p cos தீட்டா இப்படி இருக்கிற மாதிரியும் p sin தீட்டா இப்படி இருக்கிற மாதிரியும் பிரிச்சுக்கிறேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சார் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் along this direction, இது axial line, along this direction இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் axial line அது வரும். அது வந்து constant into 2p/r3, 1/4πε0 2p/r3. அது வந்து இந்த டைரக்ஷன்ல கிடைக்கும். p க்கு பதிலா p cos தீட்டா போடணும். இதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிடைக்கும். அது எவ்வளவு வரும், k into p sin theta by r3. இது ரெண்டுக்கும் பித்தாகரஸ் தியரம் போட்டு நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். so the resultant will be along this direction. அந்த ரிசல்டன்ட் பித்தாகரஸ் தியரம் போட்டீங்கன்னா e square is equal to square of this k square, இல்லாட்டி e எழுதிறேன், காமனா இருக்கத வெளிய எடுத்துறேன், k/r3 அப்புறம் p எடுத்துறேன். உள்ளுக்குள்ள என்ன வரும் அப்படினா 2 cos தீட்டாவுக்கு ஸ்கொயர். இங்கே kp/r3 வெளியில போயிருச்சு, sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப this is the formula. அப்ப kp/r3 cos square plus sin square is 1, மீதி 3 cos square தனியா இருக்கு, 3 cos square theta. That is the electric field அப்படி நீங்க சொல்லலாம். அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரோம். இப்ப காஸ் லா. காஸ் லா அப்படினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு முதல்ல டெஃபினிஷன் என்ன, இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கு, அந்த ஏரியா வழியா எத்தனை கோடுகள் போகுது அப்படிங்கறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது E vector dot A vector, which is EA cos theta. You know this. That is electric flux. இது நார்மல் வெக்டர், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு பேரு தீட்டா. சப்போஸ் இந்த ஏரியாவை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சிருக்கோம்னு சொன்னாங்கன்னா அந்த ஆங்கிளை வந்து ஆல்பான்னு வச்சுக்கணும். ஆங்கிள் பிட்வீன் ஏரியா அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆல்பா, ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் வந்து தீட்டா. அது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப காஸ் லால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது காசியன் சர்ஃபேஸ், இதுக்குள்ள ஒரு சார்ஜ் Q1 இருக்கு, இன்னொரு சார்ஜ் இப்படி இருக்கு, இன்னொரு சார்ஜ் இப்படி இருக்கு, இப்படி ஒரு சார்ஜ் இருக்குன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் வித் இன் த காசியன் சர்ஃபேஸ் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட். Q1 minus Q2 plus Q3 வெளியில இருக்கிறத எடுக்க கூடாது. அப்ப எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இதுல இருந்து ஏன் வருது, பிகாஸ் அதுக்குள்ள சார்ஜ் இருக்கு, அதனால தான் வருது. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லணும், the net charge enclosed divided by epsilon naught அப்படினு சொல்லணும். this is Gauss law. ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் தான். அது வந்து ஒரு கியூப் மாதிரி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு சார்ஜ் இருக்கு, அப்ப எவ்வளவு ஃப்ளக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா Q/epsilon naught. அதுல ஒரு ஃபேஸ் வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குல்ல, அப்ப 1/6 Q/epsilon naught. இப்ப இந்த சார்ஜோட பொசிஷன் ஏதாவது மாத்திட்டு இந்த சார்ஜ் வந்து FCC ஃபேஸ் சென்டர்ல இருக்கு அப்படி கொடுத்தா நம்ம இன்னொரு கியூப் ஒன்னு சேர்த்துக்கணும், அப்பதான் இத சென்டர் கொண்டு போக முடியும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கியூப் வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் வருதுன்னு கேட்டோம்னா பாதி ஃப்ளக்ஸ் வரும், 1/2 into Q/epsilon naught அப்படின்னு சொல்லணும். இத ஃபேஸ் சென்டர்ல கொண்டு வராமல் அவங்க வந்து வேற என்ன பொசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த சென்டர், இந்த எட்ஜோட சென்டர் அப்படி கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு கியூப் நம்ம போட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கியூப், இப்ப இந்த பக்கம் ஒரு கியூப் கொண்டு வரும்போது இது சென்டருக்கு போயிடும். அப்ப 4 கியூபும் ஷேர் பண்ணிக்குது எதை, இந்த மொத்த ஃப்ளக்ஸை. அப்ப 4ஆல வகுத்தரணும். இப்ப ஒரு கார்னருக்கு கொண்டு போயிட்டா, ஒரு கார்னருக்கு கொண்டு போயிட்டா 8 கியூப், புரியுதா? இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, மேல 4. அப்ப 8 கியூப் வர்றதுனால ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/8 அப்புறம் Q/epsilon naught. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இப்ப காஸ் லா அப்ளிகேஷன் பார்க்கிறோம். ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர் இன்ஃபினிட்லி லாங், அப்ப r மீட்டர்ஸ் அவே, அப்ப என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு பார்த்திருக்கோம், 1/2 pi epsilon naught lambda by r அப்படின்னு பார்த்திருக்கோம். இது இன்ஃபினிட்லி லாங்கா இல்லாமல் இருந்தால், நம்ம ஒருவேளை இங்கே இருந்தால் இந்த ஆங்கிள் அதிகமாகவும் இந்த ஆங்கிள் கம்மியாகவும் இருந்தால், அப்ப இந்த சார்ஜஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொஞ்சம் கோணலா இப்படி போகும். அதை ரெண்டா பிரிக்கும் போது இதுக்கு பேரு Ex, இதுக்கு பேரு Ey. அந்த Exங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 1/4 pi epsilon naught lambda by r sin alpha plus sin beta இருக்கும். இந்த Ey எவ்வளவு இருக்கும், 1/4 pi epsilon naught lambda by r cos beta minus cos gamma cos beta minus cos alpha இருக்கும். இது ஆல்பா பீட்டா ஈக்குவலாக இருந்தால் இது 0 ஆயிரும், இது 2 டைம்ஸ் ஆயிரும். அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஆல்பா பீட்டா ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற இடத்துல இருக்கும். அப்ப Ex மட்டும் தான் இருக்கும். அது எவ்வளவு இருக்கும், 1/4 pi epsilon naught lambda by r 2 sin alpha. இதை கட் பண்ணிட்டீங்கன்னா 2 டைம்ஸ். இதுவே ஒரு வளைவா இருந்தா, இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, இதுவே வளைவா இருந்ததுன்னா அந்த சென்டர்ல இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்க, அப்ப அந்த ஆல்பாக்கு ஈக்குவலன்ட் என்ன, தீட்டா பை 2. அப்ப இந்த வளைவா இருந்தாலும் அதே ஃபார்முலா தான் வரும், which is 1/2 pi epsilon naught lambda by r sin theta by 2 அப்படின்னு வரும். இப்ப காஸ் லால இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட் வயர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது ஒரு பிளேட். இந்த ரெக்டாங்குலர் பிளேட்ல சார்ஜஸ் இருக்கு. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் லைன்ஸ் இதுல இருந்து போயிட்டு இருக்கோம், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணிருப்போம். அது எவ்வளவு வரும், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அடுத்து ஒரு பிளேட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இன்னொரு பிளேட் வச்சிருக்கோம், அதுல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு, இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இதுல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க என்ன இருக்கும், 0. இங்க என்ன இருக்கும், 0. நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இத போல 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் நாட் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சர்க்கிள், லாஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். ஒரு இது வந்து ஒரு ஸ்பியர், மேபி a solid sphere, maybe a hollow metal sphere, but should be conducting sphere. அப்ப charges are uniformly distributed. அப்ப அந்த சமயத்துல இதோட ரேடியஸ் r னு வச்சுக்கங்க. இப்ப இங்க என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், அவுட்சைட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be 1/4 pi epsilon naught total charge divided by the distance square in the distance r. On the surface, இந்த பாயிண்ட்ல, இது A B C னு வேணா வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னா 1/4 pi epsilon naught charge divided by the radius square. இங்க என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be 0. அதுக்கு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அதாவது உள்ளுக்குள்ள ஒரு 1 கூலும் வைக்கும் பொழுது இது இந்த பக்கம் ரிப்பல் பண்ணுது, இது இப்படி ரிப்பல் பண்ணுது, இது இங்கே ரிப்பல் பண்ணுது, இது அந்த பக்கம் பண்ணுது, எல்லாம் சேர்ந்து 0 ஆயிருது. தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். இதுக்கு ஒரு கிராஃப் போடுங்க, ஹவ் இஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டால் அந்த கிராஃப் உள்ள எல்லாம் 0வாக இருக்கும். இந்த ரேடியஸ் வரும், இந்த இடத்துல அதிகமாக வரும், அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயராக இருக்கும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வாக இருக்கும். ஒய் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட், எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு எழுதி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி 28 லெசனுக்கும் கிடுகிடுன்னு ஃபார்முலா எழுத தெரியணும். அது மாதிரி ஃபார்முலாலாம் நல்லா எழுதி பார்த்துட்டு தென் பரீட்சைக்கு போனால் நிச்சயமாக ரொம்ப நல்ல மார்க் வாங்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த ஃபார்முலாஸை அழகாக டைப் பண்ணி அதில் போட்டிருக்கேன், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை படித்து எழுதி பார்க்கலாம். தேங்க்யூ.